بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தை நோக்கிய இந்த மாநாட்டுக்கு என்னையும் உங்களையும் அழைத்து வந்ததை போல என்னுடைய மௌத்துக்கு பிறகும் உங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எழுப்புகிற போது அந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹு தஆலா சேர்த்தரல வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு என் தலைப்புக்குள் வருகிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு
சுவனம் செல்லும் கணவனும் மனைவியும். அடுத்த கேள்வி வரலாம், அப்ப பிள்ளைகளை எல்லாம் எங்க கொண்டு போற என்ற ஒரு கேள்வி வரலாம். ஒரு கணவனும் மனைவியும் இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் வாழுகிற போதுதான் அந்த பிள்ளையை இந்த இஸ்லாத்திலே வளர்க்க முடியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார்களே, மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலா ஃபித்ரா. எல்லா குழந்தைகளும் இயற்கையான இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அந்த பிள்ளைகளை அவர்களுடைய தாயும் தந்தையும் தான் நெருப்பு வணங்கிகளாக, மஜூசிகளாக, நஸ்ரானிகளாக மாற்றுகிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஒரு தாயும் தந்தையும் சுவனம் செல்லுகின்ற கணவன் மனைவியாக மாறிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த பிள்ளை பிறக்கிற போதே இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. தமிழர்களுக்கு பிறந்தாலும், இந்துக்களுக்கு பிறந்தாலும், பௌத்தர்களுக்கு பிறந்தாலும், முஸ்லிம்களுக்கு பிறந்தாலும், கத்தோலிகர்களுக்கு பிறந்தாலும், வெள்ளையர்களுக்கு பிறந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த தேசத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தைகள் எல்லாம் இயற்கை என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. நாங்கள் ஒன்றும் பெருசாக அந்த பிள்ளைகளை எல்லாம் இஸ்லாத்தில் பெத்திடல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளையை இந்த உலகத்தில் பிறக்க செய்கிற போது இயற்கையான மார்க்கத்திலே பிறக்க செய்கிறார். முதலாவது தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அந்த குழந்தை வளரும் என்றார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் முதலாவது கணவனும் மனைவியும் சுவனம் சொல்லுகின்ற கணவன் மனைவியாக மாற வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனையும் ஆணையும் படைத்தான், பெண்ணையும் படைத்தான். இந்த உலகத்தில் ஆசையையும் படைத்தான், விமோசனத்தையும் படைத்தான். இந்த உலகத்தில் நல்லதையும் படைத்தான், கெட்டதையும் படைத்தான். நன்மையான காரியத்தையும் அவன்தான் செய்ய சொன்னான், நன்மையான காரியத்தையும் அவன்தான் எங்களுக்கு கற்றுத்தந்தான். தீமையான காரியம் என்று அவன்தான் எங்களுக்கு கற்றுத்தந்தான், தீமையான காரியத்தையும் அவன்தான் இந்த உலகத்தில் உருவாக்கினான். வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே நடக்கிறது. அப்ப ஒரு மனிதன் நலவு செய்தாலும் கெடுதி செய்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். ஆனால் கெடுதி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்துட்டான். இதெல்லாம் கெடுதி கெடுதி கெடுதி, செய்யாதே செய்யாதே, நெருங்காதே நெருங்காதே, தொடாதே தொடாதே, போகாதே போகாதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்து விட்டான். அப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் விபச்சாரம் என்று சொல்லுகின்ற ஒரு பாவத்தை வைத்திருக்கிறான். அந்த பாவத்தை பெரும் பாவமாக வைத்திருக்கிறான். அதை இன்பமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலே மனிதன் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அதற்கு நிகரான ஒன்றை அல்லாஹு தஆலா மார்க்கமாக்கி தந்திருக்கிறான். என்ன நிகர் என்றால், நீ வயது வந்தவுடன் உன்னை போன்ற ஒரு பெண்ணை பார்த்து மார்க்கமுள்ள பெண்ணாக நீ மணமுடித்துக் கொண்டால், அந்த பெண்ணோடு இல்லறத்தில் சேருகிற போது அந்த பெண்ணுக்கு ஒரு கவலை உணவை அப்படியே வாயில் ஊட்டுகிற போது அந்த பெண்ணும் நீயும் உன்னுடைய பெண்ணுடைய இச்சையை தீர்த்து கொள்ளுகின்ற அந்த நேரத்தில் அது தர்மம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அற்புதமான ஒரு வரலாறு தோழர்களே, அற்புதமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு நலவை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தை எங்களுக்கு ஊக்குவித்து அந்த திருமணத்தினால் நாங்கள் பெறுகின்ற இன்பத்துக்கு தர்மம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ புதுஉ அஹதிக்கும் சதகா. உங்களுடைய இச்சைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்வதும் தர்மம் என்றார்கள். சுவர்க்கத்திலே ஒரு வாயல் இருக்கிறது, சுவர்க்கத்திலே ஒரு வாயல் இருக்கிறது. அந்த வாயலுக்கு பேரு தர்மம் என்றுதான் பெயர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது, இன்பத்தை தீர்த்துக் கொள்வது, ஆசையை அடைந்து கொள்வது அது சதகா என்றார்கள். அப்போது ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய ஆசையை, எங்களுடைய இச்சையை, எங்களுடைய உணர்வை, எங்களுடைய தேவையை நாங்கள் எங்களுடைய மனைவியிடத்திலே சென்று அந்த தேவையை, சொந்த தேவையை நாங்கள் பூர்த்தியாக்கி கொண்டால் அதற்கும் நன்மையா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்லாமல் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அதே ஆசையை, அதே உணர்வை, அதே உணர்ச்சியை இன்னும் ஒரு பெண்ணிடத்தில் சென்று நீ தீர்த்து கொண்டால் உனக்கு பாவமா இல்லையா என்று கேட்டார்கள். பாவம்தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பாவத்திலே நீ சென்று விடாமல், அந்த பாவத்திலே நீ சென்று விடாமல் உனக்கு ஹலால் ஆக்கப்பட்ட உன்னுடைய மனைவியோடு உன்னுடைய ஹலாலான ஆசையை நீ தீர்த்து கொண்டால்
அது தர்மம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, கணவன் மனைவியாக வாழ்வது என்பது இபாதத். கணவன் மனைவி இல்லறத்தில் சேருவது என்பது இபாதத். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டுவது என்பது இபாதத். அப்படியாக இருந்தால் இந்த மாநாடு சுவனத்தை நோக்கிய மாநாடு. இந்த சுவனத்தை நோக்கிய இந்த மாநாட்டில் கணவனும் மனைவியும் சுவனத்தை நோக்கி எப்படி பயணிக்கலாம், எப்படி வாழ்ந்தால் சுவனம் கிடைக்கும், எப்படி இந்த உலகத்திலே சஹாபாக்கள் கணவன் மனைவியாக வாழுகின்ற காலத்தில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள் என்று சொல்லுகின்ற நல்ல பல விடயங்களை இந்த மாநாட்டில் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலே மிக முக்கியமாக கணவன் மனைவி என்று வருகிற போது முதலாவதாக இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் அல்லாத அடிப்படையில் வாழ்ந்தால் அவர்கள் என்னதான் இந்த உலகத்தில் காரியங்கள் செய்தாலும் நன்மை கிடையாது. அதனால் கணவனும் மனைவியும் அல் குர்ஆன் அஸ் சுன்னா என்று சொல்லுகின்ற இரண்டு அடிப்படைக்குள் அவர்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளணும். இதிலே முதலாவது திருமணம் என்பதே ஆரம்பத்தில் நடக்கிற போது இஸ்லாமிய திருமணமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இஸ்லாமிய கணவன் மனைவியாக வாழ வேண்டும். உலகத்துக்கு காட்டி, ஊருக்கு காட்டி, சமுதாயத்தை கூட்டி, ஆடையை குறைத்து, மேனியை காட்டி, எல்லோரையும் கூப்பிட்டு என்ற மகளை பாரு, என்ற மருமகனை பாரு, எவ்வளவு நாளா நல்லா உடுத்திருந்தால் இன்றைக்கு கல்யாணம் முடிக்க போறால் எல்லா உடுப்பையும் கலட்டி போட்டு நெட்டோடு போட்டு வச்சிருக்கிறேன், நெலும்பு வலைக்குள்ள போட்டு வச்ச மாதிரி வாப்பாக்காரன் பிள்ளைய போட்டு வச்சிருக்கிறான். பொண்ணை சோடிக்கிற என்ற பேர் இல்ல, அல்லாஹ் அக்பர், பொண்ணை சோடிக்கிறேன்னு சொல்ற பேர் இல்ல, இந்த நெலும்பு வலைக்குள்ள போட்டு பத்தின ஆக்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா, தீப்பிடிச்சு எரிஞ்சாக்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா அவங்களுக்கு அப்படியே ஒரு நெட்டை விரிச்சு அதுக்குள்ள போடுவாங்க. நமக்கு குழந்தைகள் பிறந்தா அந்த பிள்ளைகள்ல கொசு மொய்க்காம, ஈ மொய்க்காம, நெலும்பு குத்தாம, பூச்சி கடிக்காம அந்த பிள்ளைய பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு உடுப்போட அல்லது ஒரு நிக்கர் துண்டோட அந்த சின்ன குழந்தைய அப்படியே ஒரு நெலும்பு வலைக்குள்ள போட்டுருவோம். அல்லாஹ் அக்பர். 1 வயசுல 2 வயசுல போட்ட வாப்பா அந்த பிள்ளைக்கு 21 வயசு 22 வயசாயின உடனேயே என்ற மகள் கல்யாணம் முடிக்க போறாள் என்று சொல்லி அல்லாஹு அக்பர் அந்த குமரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து கதிரையில வச்சு அந்த நெலும்பு வலைய போட்டு எல்லாரும் வாங்க எந்த மகளை பாருங்க என்று ஹராத்தை செய்கின்ற ஒரு கணவன் மனைவியாக ஆரம்பத்திலே இருந்துவிடக் கூடாது. ஒரு மாப்பிள்ளை முதலாவது எனக்கு மனைவியாக வர வேண்டியவள் மார்க்கமுள்ளவளாக வர வேண்டும், அல் குர்ஆனை ஓதத் தெரிந்திருக்க வேண்டும், தொழத் தெரிந்திருக்க வேண்டும், மார்க்கத்தின் படி வாழ வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல் குர்ஆனை பாடமாக்கி இருக்க வேண்டும், சுன்னாவை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் பிழை செய்கிற போது, நான் தவறு செய்கிற போது, என்னுடைய தாய் தவறு செய்கிற போது எனக்கு அந்த தவறை சொல்லித் தருகின்ற மனைவியாக இருக்க வேண்டும். சத்தியம் என்று வருகிற போது கணவன் என்று பார்க்க கூடாது, சத்தியம் என்று வருகிற போது மாமி என்று பார்க்க கூடாது, சத்தியம் என்று வருகிற போது தொழில் என்று பார்க்க கூடாது. சத்தியத்திற்காக இந்த உலகத்தில் என்னோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மனைவி வேண்டும் என்று ஒரு மாப்பிள்ளை நினைக்கணும், ஒரு பொண்ணு நினைக்கணும். வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், நல்ல வெள்ளைக்காரனை போல இருக்கிறான், அல்லது நல்ல இந்தோனேசியா காரனை போல இருக்கிறான், அல்லது மொரோக்கோ காரனை போல நல்ல கருப்பா இருக்கிறான், நீட்டமா இருக்கிறான், சோப்பா இருக்கிறான், மாஷா அல்லாஹ், எப்படியோ வந்தா நம்ம ஜாலியா வாழலாம் என்று நினைக்க கூடாது. கருப்பாக இருந்தாலோ வெள்ளையாக இருந்தாலோ மார்க்கம் இருக்குமாக இருந்தால், அல் குர்ஆனுடைய வசனங்கள் உன்னிடத்திலே உறவாடுமாக இருந்தால், சுன்னாவுடைய போதனைகள் உன்னிடத்திலே உறவாட இருக்குமாக இருந்தால், தொழுகின்ற மனிதனாக நீ இருந்தால், ஓதுகின்ற மனிதனாக நீ இருந்தால், குர்ஆனை மகராக பெற்று குர்ஆனுடைய வசனங்களை மகராக பெற்று நான் உன்னை மணந்து கொள்வேனே தவிர நீ லட்சக்கணக்கில் தருவதை விட, கோடிக்கணக்கில் தருவதை விட அல் குர்ஆனிய ஒரு சூரா எனக்கு மகராக போதும் மாப்பிள்ளையே என்று மனமுடிக்குகின்ற இந்த உலகத்தில் பெண்கள் உருவாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த உலகத்தில் கணவனும் மனைவியும் சுவர்க்கத்துக்கான பேசிக்கை பற்றி யோசிக்கலாம், சுவர்க்கத்துக்கான ஆரம்பத்தை பற்றி யோசிக்கலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் எல்லாருக்கும் சரியான ஆசை. கல்யாணம் முடிக்க போற ஒரு பொடியனுக்கு என்ன சொல்லி அனுப்புற, மகனே போ, நம்ம பட்ட கஷ்டத்தை நீ படாம இருக்கணுமா, போ, முடி, அதுக்கு பிறகு பாருன்னு சொல்றோம். முடிக்கக்குள்ள யாரு சொன்னாலும் கேட்கிறோம் இல்ல, முடிக்க போறான் என்று சொல்லக்குள்ள முடிச்சிராதடா என்று சொல்லுகிறோம். இத போலதான் பொம்பளை பிள்ளைகளும் சொல்லுங்க.
நம்ம ஆம்பளை நமக்குள்ள பேசிக்கொள்றோம், பொம்பளைகளும் அப்படித்தான் சொல்லுவாங்க. மௌலவிண்டு முடிச்சாண்டி, சேரண்டு முடிச்சாண்டி, ஆசானண்டு முடிச்சாண்டி, அதிபரண்டு முடிச்சாண்டி, டவுசரண்டு முடிச்சாண்டி, சாரின் சேட்டு உடுத்தவண்டு முடிச்சாண்டி. படுத்துற பாட பாருடி. சூரியனையும் காற்றான் இல்ல, சந்திரனையும் காற்றான் இல்ல, வானத்தையும் காற்றான் இல்ல, பூமியையும் காற்றான் இல்ல, இருட்டுட்டக்குள்ள முட்டுப்பலக மாதிரி என்ன போட்டு படுத்துற பாடு. அல்லாவுக்காக இப்படி மாப்பிள்ளைய முடிச்சிருக்காத பாத்துமா என்று பொம்பளைகளும் பேசுவாங்க போல இருக்குது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முதலாவது திருமணம் என்று வருகிற போது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கணும். இரண்டாவது, இரண்டு பேர்களுக்கு மத்தியில் நல்ல புரிந்துணர்வு இருக்கணும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே ஆரம்பமாக திருமணம் முடித்தது ஒரு கன்னியை அல்ல, ஒரு கன்னியை அல்ல. எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக திருமணம் முடிக்கிற போது இருந்த ஆசை என்ன சொல்லுங்கள்? யாரும் நான் பார்க்குகின்ற, யாரும் நான் முடிக்க போகின்ற பெண்ணை லவ் பண்ண கூடாது, யாரும் காதலித்திருக்க கூடாது, யாரும் பார்த்திருக்க கூடாது, யாரும் பேசிருக்க கூடாது, நான் மட்டும்தான் பார்க்கணும், நான் மட்டும்தான் கதைக்கணும். அந்த பெண் விதவையாக இருக்கக்கூடாது, கன்னியாக இருக்க வேண்டும், நல்லவளாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்ற சராசரி ஆசை இந்த உலகத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் முதலாவது திருமணத்திலே இல்லை தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே திருமணம் முடிக்கிற போது இரண்டு பேரை திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு விதவை பெண்ணாகிய 28 வயதை நிரம்பிய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தார்கள் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முதல் சமுதாயத்திலே பாவம் நடக்கிறது, அட்டூழியம் நடக்கிறது, அனாச்சாரம் நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது, கொடுமைகள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க மனம் பொறுக்காமல் மலையை நாடி போகிறார்கள். ஜபலுன் நூரிலே ஏறி ஜபலுன் நூருக்குள்ளே இருக்குகின்ற ஹிரா குகைக்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதர் போவார்கள். மனைவி எங்க போறீங்க, ஏன் போறீங்க, தனிய போறீங்களே எதுவுமே கேட்க மாட்டா. கணவனுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், அவர் கெட்டு போக மாட்டார், என்னுடைய கணவர் நல்லவர், அவர் தப்பு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை மனைவியுடைய உள்ளத்தில் இருந்ததினால் அந்த கணவருக்காக தேவையான உணவை தயார் செய்து கணவனோடு அனுப்பி விடுவார்கள். மலையில அந்த அம்மா ஏறல்ல. நம்ம எல்லாம் பயம் பண்ணக்குள்ள மலையில கண்டீங்களா அம்மா ஏறினான்னு சொல்றாங்க. அம்மா மலையில ஏறல்ல. அம்மா என்ன செய்யல? மலையில ஏறல்ல. அந்த அம்மையார் மலையில் ஏறவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மலையில இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் தெரிந்த வரலாறு, அந்த வானவர் வந்திறங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து போகிறார், வீட்டுக்குள் ஓடி வருகிறார். வந்தவுடன் ஜம்மிலூனி மா, என்னை போத்துங்கள், என்ன போத்துங்க. என்னன்னு கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாகல்ல, கணவர் போத்துங்கன்னு சொன்ன உடனேயே போர்வையை எடுத்து போத்திட்டார். அப்பா என்ன காரணம்? மேலெல்லாம் சுடுகுது, கண்ணீங்களா? எவ்வளவோ சொல்லி கேட்கலையே, அந்த மலைக்குள்ள போயிட்டு படுக்கிறீங்களே, சுவமில்லாத ஆளுவா நீங்க, ஆக்கள் எல்லாம் என்ன கலப்பாங்க, சொல்லி கேட்பீங்களா? சொன்னா சண்டைக்குள்ளுவா வருவீங்க, நீங்க பட்டு வரத்தான் வேண்டும் என்பதற்காக ஊட்டம் கண்ணீங்களா? நாங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நம்மண்ட அறப்படிப்போம். அந்த மனைவி அல்லாஹ் அக்பர் ஒன்றுமே சொல்லல, அப்படியே போர்வையால போத்தி போட்டு இருக்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் ஹஸீது அலா நஃப்ஸி, எனக்கு பயமாக இருக்கிறது என்றார்கள். அப்போது மனைவி சொல்கிறார், என்ன காரணம் சொல்லுங்கள் என்றார்கள். நான் மலையில் இருந்தேனா, தனிமையில் இருந்தேனா, இப்படியே ஒருவர் வந்தாரா, என்னை கட்டிப்பிடித்தாரா, ஓதுங்கள் என்றாரா, முன்ன பின்னால் காணவில்லை, காய்ச்சல் வந்து விட்டது, நடுக்கம் வந்து விட்டது, பயந்து விட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நல்ல மனைவியுடைய வார்த்தையை பாருங்கள். சஹீஹுல் புகாரி 6வது ஹதீஸாக புகாரியிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனைவியுடைய அன்பான ஆறுதல். அப்போது சொல்கிறார்கள், கல்லா, அப்படி இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்ல, பயப்படாதீர்கள். வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹ் அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு காலமும் உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலப்படுத்த மாட்டான், பயப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர் என்றால், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கெல்லாம் குடும்ப உறவை பேணி நடக்கிறீங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான். அதே போன்று நீங்க கஷ்டப்பட்டவர்களுடைய சுமைகளை சுமந்து போகிறீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான்.
அதே போன்று வத்தக்ஸிபுல் மஅதூம், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். அதே போன்று விருந்து கொடுக்கிறீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்கிறீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். நீங்கள் ரொம்ப நல்லவரப்பா. நாம் மனைவிமார்கள் புரிந்து கொள்ளணும், பெண்கள் புரிந்து கொள்ளணும். வீட்டுக்குள்ள நம்மட கணவர் வரக்குள்ள ஆபீஸ்ல ஒருவன் ஏசிரிப்பார், தெரியாத வேலைக்கு அறியாத வேலைக்கு போயிருப்பார், கடனை கொடுக்க வேண்டிய நேரத்தையில கொடுக்கல என்று சொல்லி கோலில எடுத்து 4 கிளி கிழிச்சிருப்பான். ஆபீஸுக்கு வந்தவன் மோத்துல ஏசிட்டு போயிருப்பான். இப்படி எல்லாம் நமக்காக உழைக்க போகிறாரு நம்மட கணவர். இரவுல இருந்து பகலில இருந்து வெயில்ல இருந்து மழையில இருந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பார்க்காம நம்மட பிள்ளைக்காக, நம்மட வயிற்றுக்காக, நம்மட சாப்பாட்டுக்காக, நம்ம நிம்மதியா தூங்குவதற்காக, நம்ம நிம்மதியா சாப்பிடுவதற்காக, நம்ம நிம்மதியா உடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறா நம்மட கணவன். பெண்கள் யோசிக்கணும். பெண்கள் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான், கொட்டுகின்ற வெயிலில வேர்வை சிந்த சிந்த எனக்குத்தானே உழைக்கிறாரு, எனக்காகத்தானே கஷ்டப்படுறாரு, எந்த பிள்ளை நல்லா வரணும் என்பதற்காகத்தானே கஷ்டப்படுறாரு. மற்ற மனைவிமார்கள் வாய் பார்த்து நிற்பதை போல நான் வாய் பார்த்து நிற்க கூடாது என்பதற்காக, மற்ற மனைவிமார்கள் உடுப்பில்லாமல் அலைவதை போல நான் உடுப்பில்லாமல் அலையக்கூடாது என்பதை போல, இன்னும் மற்ற பிள்ளைகள் அனாதைகளாக ஏழைகளாக உண்பதற்கு உடுப்பதற்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் இந்த உலகத்தில் திரிவதை போல நாம் பெற்ற பிள்ளை, நான் கட்டிய மனைவி இந்த உலகத்தில் அப்படி வாழக்கூடாது என்பதற்காகத்தானே வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி காலை நேரத்தை ஒதுக்கி எனக்காக அல்லவா கணவர் உழைக்க போனார். வீட்டுக்குள்ள வரக்குள்ள கவலையோடல்லவா வருவார், வேதனையோடல்லவா வருவார், சோதனையோடல்லவா வருவார். வரக்குள்ள மனசுல என்னதான் நமக்கு ஆத்திரம் இருந்தாலும், மனசுல என்னதான் கோபம் இருந்தாலும், முதலாவதாக அவர் வந்தவுடனே சும்மா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க, கூழா தரவா ஹொட்டா தரவான்னு கேட்டு பாருங்க, ஐஸ் போடவா ஐஸ் போட வேணாமான்னு கேட்டு பாருங்க, ஜூஸ் அடிச்சு உங்களுக்காக வச்சிருக்கிறேன், காத்திருந்து காத்திருந்து நானும் குடிக்காம காத்திருக்கிறேன், கொண்டு வரவா என்று கேட்டு பாருங்க, மேல கழுகிறீங்களா என்று டவலை கொண்டு போய் கொடுத்து பாருங்க. வெளியில இருந்து வந்த கவலை, வெளியில இருந்து வந்த சோகம், வெளியில இருந்து வந்த துன்பம் எல்லாமே போயிடும். வீட்டுக்கு எப்படா போறேன்னு ஆபீஸ்ல யோசிச்சு கொண்டே இருப்பான். மேசம் வேலை செய்யக்குள்ள எப்படா 6 மணி ஆகும், அன்பு மனைவியை பார்க்கணும் என்றே யோசிச்சுட்டு இருப்பான். வேலை செய்யக்குள்ள வீட்டுக்கு போகணுமே என்றே துடிச்சுக்கிட்டே இருப்பான். அன்பா பேசி பாருங்க. அதே நேரம் கணவன்மாரும் ஒன்றை யோசிக்கணும். அல்லாஹ் அக்பர். நம்ம ஆத்திரப்படுறோமே, கோபப்படுறோமே, நமக்காக எவ்வளவு கஷ்டத்தை அவள் படுறாள், நமக்காக எவ்வளவு துன்பத்தை அவள் சுமந்து கொள்கிறாள். 24 வயசுல 20 வயசுல 18 வயசுல அவளை போய் என்றைக்கு நான் தொட்டேனோ அன்றையில் இருந்து அவள் பெத்தெடுத்த வாப்பாவை மறந்துட்டு, அவளுடைய தாயை மறந்துட்டு, அவளுடைய தந்தையை மறந்துட்டு, அவளுடைய பாட்டியை மறந்துட்டு, அவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டுக்குள் ஓடி திருந்த அண்ணன் தம்பி தாத்தா தங்கை எல்லாவற்றையும் இழந்து விட்டு 24 வயசு 20 வயசு வரைக்கும் உம்மா என்று கூப்பிட்ட பிள்ளை, பாப்பா என்று கூப்பிட்ட பிள்ளை, அண்ணா என்று அழைத்த பிள்ளை, தம்பி என்று ஏங்கிய பிள்ளை எல்லாத்தையும் ஒரு நாளையில விட்டு விட்டு நம்மட வீட்டுல நம்மட தாத்தாவோடு, நம்மட உம்மாவோடு, நம்மட வாப்பாவோடு மாமா என்று வாய் நிறைய, கணவரே என்று அன்போடு, மச்சானே என்று தம்பியோடு எவ்வளவு பாசமாக வந்திருக்கிறாள். அவளோடு கோபிக்கலாமா? அவளை பார்த்து ஏசலாமா? அவளுக்கு அடிக்கலாமா? அவளை நாங்க நொந்து கொள்ளலாமா? நம்மட பிள்ளைய வயிற்றுல சுமந்த உடனேயே தின்ன ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தியாகம் செய்து வாந்தியாக கொட்டுகிறாளே, விருப்பமில்லாம ஒரு மூலையில போய் படுக்கிறாளே, விருப்பமில்லாட்டியும் எனக்காக எழும்பி வேலை செய்கிறாளே, வயிற்றுல குழந்தை உருவாகின உடனேயே பிள்ளை பெக்கிற நேரத்தில் அவள் படுகிற வேதனை என்ன தெரியுமா? அவள் படுகின்ற துன்பங்கள் என்ன தெரியுமா? 20 எலும்புகளை சேர்த்து வைத்து ஒரே நேரத்தில் அந்த 20 எலும்புகளையும் உடைக்கிற போது என்ன வேதனை வருமோ அதே
அதே வலியைத்தான் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளை ஈண்டு தருகின்ற அந்த நேரத்தில் அவள் படுகின்ற கஷ்டம் தோழர்களே, இந்த உலகத்தில் அப்படியான எந்த ஒரு வேதனையும் அந்த வேதனைக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட வேதனையை சுகமாக தாங்கிக் கொண்டு தெரிந்த வைத்தியரோ தெரியாத வைத்தியரோ அறிந்த வைத்தியரோ அறியாத வைத்தியரோ மானத்தை இழந்து காட்டக்கூடாத உறுப்புகளை எல்லாம் மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொண்டு காட்டக்கூடாத உறுப்புகளை எல்லாம் மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொண்டு கணவனுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கருவை சுமந்த ஒரே காரணத்திற்காக அவள் படுகின்ற பாடு, அவள் துடிக்குகின்ற துடிப்பு, அந்த பிள்ளைய உலகத்துல கூப்பிடக்குள்ள எந்த பிள்ளைய நீ ஆசிட பிள்ளைண்டுதான் சொல்லுவாங்க. உங்களோட பிள்ளைய கூப்பிடக்க வாப்பாட பேரை வச்சு தான் சொல்லுவாங்க. உங்களோட மனைவியுடைய பேரை வச்சு சொல்லுவது கிடையாது தோழர்களே. அந்த ஒரு தியாகத்தை இந்த உலகத்தில் யாரால் செய்ய முடியும் சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அடிக்கிறோமே, அப்படிப்பட்ட பெண்ணோடு ஏசுகிறோமே, அப்படிப்பட்ட பெண்ணோடு கோபித்துக் கொள்கிறோமே, என்ன மனுஷன் தோழர்களே நாங்கள் எல்லாம்? எப்படிப்பட்ட உள்ளங்கள் சொல்லுங்கள்? நாங்களும் தியாகம் செய்வதை போல அவளும் தியாகம் செய்கிறாள். கூட்டி கழித்து பார்த்தால் எங்களை விட நாங்கள் உறவை பிரியவில்லை, ஊரை பிரியவில்லை, தாயை பிரியவில்லை, தந்தையை பிரியவில்லை, அண்ணனை பிரியவில்லை, தம்பியை பிரியவில்லை. அவள் தாயை இழந்தால், தம்பியை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்திலே அவள் இருப்பதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதில் இன்னும் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட மனைவியோடு பாசமாக நடந்து கொள்ளணும். இதே நேரத்தில் மனைவிமார்களும் இன்னும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படி என்று கேட்டால் கணவர் வீட்டுல வரக்குள்ள உள்ளுக்கு வரக்குள்ள என்னதான் இருந்தாலும் மனசுல வச்சு கொண்டு கணவனோடு அன்பாக பேச பழகி கொள்ளணும். பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய மனைவி உம்மு சுலைம் அவருடைய பிள்ளை அப்படியே இறந்து விடுகிறது. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போறா, போய் சொல்றா, என்ற கணவர் வந்தவுடன் என்ற பிள்ளை இறந்தத்தை நீங்க எல்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே கணவர் வந்த உடனேயே கணவனுக்காக உணவு தயாரிச்சு 2 பேருமாக சாப்பிட்டு ஒரு பிள்ளைய மௌத்தாகி வச்சிருக்கு வீட்டுல. அந்த மனைவியுடைய மனபலம் எப்படி இருக்கும்? பிள்ளை மௌத்தாகி வீட்டுல இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரிக்கெல்லாம் போய் சொல்றா, நீங்க யாருமே என்ற கணவனிட்ட போய் இந்த பிள்ளை மௌத்தாகிட்டு என்று சொல்லக்கூடாது என்று சொல்றா. கணவர் வந்த உடனேயே சாப்பாடை தயார் செய்து கணவனும் மனைவியுமாக அந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு 2 பேருமாக, அந்த மனைவியுடைய மனதை பாருங்கள், 2 பேருமாக இல்லறத்தில் ஈடுபடுகிறார்கள். கணவனை சந்தோஷப்படுத்துகிறாள். சந்தோஷப்படுத்தி முடிந்த உடனேயே கணவனை பார்த்து அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஜனாசாவை அடக்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்க என்றார்கள். அல்லாஹ் அக்பர். பிள்ளை மௌத்தாகிட்டா பிள்ளைய அடக்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்கள். நம்மட மனசுல என்னதான் வேதனைகள் சோதனைகள் பெண்களுடைய மனசில் இருந்தாலும் கணவன் வீட்டுக்குள்ள வரக்குள்ள முதல் கனிவோடு அன்போடு பாசத்தோடு பேசிவிட்டு அதை அன்போடு ஆதரவோடு பேசி பாருங்கள். அந்த காரியத்தை நீங்கள் வென்று விடுவீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதே போன்று பெண்ணும் சரி ஆணும் சரி முதலாவது திருப்திப்பட்டுக் கொள்ளணும். எதுலண்டா நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் யோசிக்கணும். மார்க்கம் உள்ள கணவனா, அழகுள்ள கணவனா, எப்படி இருக்கிறான், வசதிக்காரனா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண் திருமணம் முடிக்கிற போது 4 விடயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். அதே போன்று ஒரு ஆம்பளையும் நாங்க பார்க்கணும், மார்க்கம் இருக்காண்டு பொம்பளைகள் பார்க்கணும். அதே போன்று ஆம்பளைகள் பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்காண்டு யோசிக்கணும். அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அப்படி பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில திருப்திப்படணும். நம்ம உம்மா கிட்ட இருந்ததை போல, வாப்பாட்ட இருந்ததை போல, வாப்பா சொல்லக்குள்ள வாங்கி தந்ததை போல நம்மட கணவர் கூலி வேலை செய்யறவரா இருப்பார், மேச வேலை செய்யறவரா இருப்பார், ரோட்டு வேலை செய்யறவரா இருப்பார், முன்சிபல்ல வேலை செய்யறவரா இருப்பார், ஒரு ஸ்கூல்ல டீச் பண்றவரா இருப்பார், ஒரு மௌலவியா இருப்பார். நீங்க சொல்ற எல்லாத்தையுமே சொன்னவுடன் வாங்கி தருவதற்கு வசதி இருக்காது. நீங்க வந்த கணவரை திருப்திப்பட்டுக் கொள்ளணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். எப்போதும் நீங்கள் மேல உள்ள பணக்காரனையும் நல்லவனையும் அழகானவனையும் நீங்க பார்த்தா அதுக்கு கீழே உள்ளவனை பாருங்க, உங்களோட கணவனை பாருங்க. தொழில ஒழுங்கா இல்லையா? அப்ப மத்த பொம்பளோட கணவனை பாருங்க, அவனுக்கு ஒரு கை இல்லையே, அவனுக்கு ஒரு கால் இல்லையே, ஒரு கண் குருடா இருக்குதே. அல்லாஹ் அக்பர். என்ற கணவனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் நிரப்பமாக தந்திருக்கிறானே என்று சந்தோஷப்பட்டு அதிலே திருப்திப்பட்டுக் கொள்ளணும். நிறைய கணவன்மாருக்கு முடிக்கக்குள்ள
அழக பார்த்து முடிக்கிறது. முடிச்சு கொஞ்ச நாளையால ஒரு பிள்ளை பிறந்த உடனேயே அழகு போயிட்டு என்று சொல்லி அந்த மனைவியோடு பாசமெல்லாம் போய் விடுகிறது. இதுல கணவன்மாரு கொஞ்சமாக யோசிக்கணும். நம்மளாலதான் அந்த பொம்பளைக்கு அழகு போயிடுச்சு, நம்ம தான் அந்த பெண்ணை அழகில்லாம ஆக்கிட்டோம். மற்றவனுக்கெல்லாம் அழகாத்தான் தெரியுது. அதுதான் வார கோளுக்கு அழகா அந்த பிள்ளை பேசுது. அதுதான் வார கோளுக்கு அவன் அழகா பேசுறான். நம்மட கண்ணுக்குள்ள கைக்குள்ள முற்றத்து மல்லிகை மணப்பது இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்து 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 பேசி பேசி பக்கத்துல தூங்கி தூங்கி ரொம்ப அழுத்துட்டு போல. அதுதான் நிறைய பேருக்கு எடுத்ததிலெல்லாம் வெட்டு பேச்சு, குத்து பேச்சு, ஏச்சி பேச்சு வருவதற்கு காரணம். என்ற மனைவி அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்க முதல் நாளை நினைச்சு பாருங்க. மாப்பிள்ளை, நீங்க மாப்பிள்ளையாக இருந்து பொன் பார்க்க போன அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. ஒரு தரமா பாத்தீங்க, ரெண்டு தரமா பாத்தீங்க, எத்தனை தடம் பாத்தீங்க. அழகா தெரியல, அன்பா தெரியல, பசுந்தா தெரியல, வெள்ளையா தெரியல, சொல்லையா தெரியல, தெளிவா தெரியல, உள்ளையா தெரியல, எல்லாமே இருந்துச்சு தானே. இப்ப ஏன் கசத்துச்சு? ஏன் கசத்துச்சு? நம்மட உள்ளம் அப்படிப்பட்ட மனைவியை நேசிக்க தெரியல. அதே நேரம் பெண்களும் தான் நம்மட கணவன் நல்லவன் தான் என்று சொல்லுகின்ற அந்த திருப்தியை நாங்கள் எந்த நேரமும் எங்களுடைய வாழ்க்கைகளிலே வைத்துக் கொள்ளும். அதே போன்று இந்த கணவனும் மனைவியும் முதலாவதாக ரெண்டு பேரும் சரி அழகா இருக்க பழகணும். எல்லாரும் வெளியில போகக்குள்ளதான் நல்லா அழகா போறது. வீட்டுல இருக்கிறது அல்லாஹ் அக்பர். பொம்பளைய பார்க்க இயலாது, முகத்தை பார்க்க இயலாது. எங்கேயாவது போறா அந்தமா இந்தமா, அந்த கோப்பி இந்த கோப்பி, அந்த ஃபியார் ஆயில் இந்த ஃபியார் ஆயில், அந்த பேபி கிரீம் இந்த பேபி கிரீம், வெள்ளையா வார கிரீம், கருப்பா போற கிரீம், உதட்டுக்கு உண்டு, மூக்குக்கு உண்டு, நாக்கு உண்டு, இமைக்கொண்டு, காது கொண்டு, எல்லாத்துக்கும் தேய்ச்சி கீச்சி போனா நம்மட கணவரை நம்மளை பார்த்து இது நம்மட முண்டாட்டியா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்க அல்லாஹ் அக்பர் அடப்பாங்கரையில இருக்கிற உடுப்போட இஞ்சாலையும் பிஞ்சி இஞ்சாலையும் பிஞ்சி துப்புரவு இல்லாம அதுல உள்ள பெயிண்ட் எல்லாம் கலந்து அக்கு வேறு ஆணி வேறு நூல் வேறு புடவை வேற இருக்குது. மன எங்க கணவன் பார்த்தா ஆசை வரப்போகுது. அதனால பெண்களும் சரி ஆண்களும் சரி தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் வீட்டில் இருக்கிற போது கூட என்ன செய்யணும்? நல்ல சுத்தமாக அலங்கரித்துக் கொள்ளணும். பெண்கள் ஆண்களோடு பேசுகிற போது எப்பையும் கணவனோடு பேசுகிற போது அன்பா பேசணும். நம்ம எல்லாம் அன்பா பேச பழகணும். அந்த கணவனுக்கு நல்ல சிந்தனையை உருவாக்கும். சொல்லுங்க என்ன ஏ எங்க பிள்ளை விழுந்தா என்னது சொல்ல வேண்டியது இப்படி கதைச்சா எங்க திரும்பி பார்க்க போறோம்? அழகா கதைங்க. மத்த கோல் வரக்க சும்மா உம்மா கோல் எடுத்தா ஹலோ சொல்லுங்க, வாப்பா கோல் எடுத்தா ஹலோ சொல்லுங்க, நானா கோல் எடுத்தா ஹலோ சொல்லுங்க. தெரியாத ஒரு நம்பர் வந்துட்டு முண்டா 50 வயசு பாட்டியும் குரலை மாத்தி ஹலோ யாரு பேசுறாது அப்படின்னு சொல்லக்குள்ள வாரவன் யோசிக்கிறான் ஏதோ நல்லொன்று போலதான் தெரியுது என்று உங்களின் மீது அக்கறை செலுத்துவதற்கு அவன் ஆரம்பம் செலுத்துகிறான். கணவனோட பேசுங்க, அன்பா பேசுங்க, ஸ்டைலா பேசுங்க, அழகா பேசுங்க, வளைஞ்சு பேசுங்க, குழஞ்சு பேசுங்க. வேற யாரோடையும் வளைஞ்சு பேசாதங்க, குழஞ்சி பேசாதங்க, அழகா பேசாதங்க. கோலை தூக்கினாலும் 18 வயசா இருந்தாலும் நம்மள 50 வயசு மாதிரி நினைக்கட்டுமே என்று சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக கட்டையாக பேசி பாருங்க. உங்களோட வாழ்க்கைகளில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நிறைய பண்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே இருக்கும். இப்ப வாங்க, இப்படியான நிறைய பண்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கைகளிலே அமைத்துக் கொண்டு சுவர்க்கம் செல்லுவதற்கான கணவன் மனைவியாக எப்படி நாம் மாறலாம்? ஒரு மனைவி எப்படி சுவனம் செல்லுகின்ற மனைவியாகவும் ஒரு கணவன் எப்படி சுவனம் செல்லுகின்ற கணவனாகவும் மாறலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் உம்ரா செய்வதற்காக இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு கௌபாவிடையிலே இருந்து ஒரு நபித்தோழர்கிட்ட சொன்னார்கள், சொல்லுங்கள் ஹதீஜாவுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். உலகத்திலேயே முதலாவது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உம்மஹாத்துல் முஃமினீன் முதலாவது அந்த தாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லுங்கள் அந்த தாய்க்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருப்பதாக சொல்லுங்கள் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால கணவன் மனைவியாக வாழுகின்ற காலத்தில் சுவனம் போகின்ற கணவன் மனைவியாக நானும் நீங்களும் இருக்கணும். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு சுவாரஸ்யமான இன்பகரமான எல்லாமே துன்பகரமும் நடந்திருக்கிறது, இன்பமும் நடந்திருக்கிறது, துன்பமும் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு இருக்கிற நேரத்தில எப்படியெல்லாம் குர்ஆன் ஓதுவாங்க அப்படி என்று கேட்டா அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமான ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எப்படி குர்ஆன் ஓதுவாங்க என்று கேட்டால் ஸஹீஹுல் புகாரி 297வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வ அன ஹாயில்,
நான் ஹைதுக்காரியாக இருக்கிற போது, மாதவிடாய் பெண்ணாக நான் இருக்கிற போது, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மடியிலே படுத்துக்கொண்டு, நான் மாதவிடாயோடு இருக்கிற போது என்னுடைய மடியிலே கணவர் இறைவனுடைய தூதர் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். நம்ம எப்ப மடியில படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதினோம்? நம்ம எப்ப நம்மட மனைவியுடைய மடியில் படுத்துக்கொண்டு இஸ்லாத்தை சொன்னது, ஏகத்துவத்தை சொன்னது, அல்லாஹ்வை பற்றி பேசியது, ரசூலை பற்றி பேசியது, குர்ஆன் ஒரு வசனம் எப்போது தோழர்களே மனைவியுடைய மடியில் படுத்துக்கொண்டு நாம் ஓதினோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் எங்க சுவர்க்கம் செல்லுகின்ற கணவன் மனைவியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் மனைவியும் குளிக்கிற போது 2 பேருடைய விரலும் ஒரு பாத்திரத்துக்குள் போட்டு தண்ணி அள்ளி எனக்கா உனக்கா எனக்கா உனக்கா என்று குளிக்கக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதருடைய கையும் என்னுடைய கையும் ஒன்றோடு ஒன்று படுமா. நம்ம எப்ப ஒண்டா குளிச்ச ஒண்டா கல்யாணம் முடிச்சு ஃபெஸ்ட் தண்டு பாத்ரூம் கதவை இழுத்து போட்டு போட்டு ஒரு குழி ஒன்று குளிச்சோம். 2வது நாளும் ஒரு குழி, 3வது நாளும் ஒரு குழி, 4வது நாளும் ஒரு குழி. ஒரு கிழமை போயிடுச்சு, அதுக்கு பிறகு நீங்க நில்லுங்க நான் குளிச்சுட்டு வாரேன். 2 கிழமை போயிடுச்சு, தவளவை குளிச்சுட்டு வாரேன். ஆரம்பத்துல தங்கம், மரகதம், மாணிக்கம், தின்னும்மா, வாரம்மா, செல்லம்மா, அதும்மா, இதும்மா, எண்ட பாப்பா, ஒண்ட பாப்பா, செல்ல பாப்பா, வந்துடுறா, அதுடா இதுடா. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் தின்ன சோத்த வச்ச தின்ன தெரியாது. ஒண்ட வயிறு எனக்கிட்டே இருக்கு, ஒண்ட வயிறு எனக்கிட்டே இருக்கு, தின்னு தின்னு. என்னது என்னது இப்படியா பேசினோம்? ஏன் மாறிட்டோம்? என்ன காரணம்? அவவும் சொல்லிடுவா, மாப்பிள்ளண்ட மரியாதைக்காக வேண்டி இருக்கிறா, மனசுக்குள்ளால சொல்றாதான். கிளாஸ் கட்டார்ந்து கேக்குது, தரத்திரியம் வந்துகிட்டு சொல்லுது. நம்ம அன்பை கொடுத்தா அது அன்பை தரும், நம்ம பாசத்தை காட்டினா அது பாசத்தை தரும். அப்படிப்பட்ட நல்ல பாசங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தரம் வீட்டிலே இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சூப்பு காய்ச்சி வச்சிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே சூப்பு கொஞ்சம் காய்ச்சிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், அந்த சூப்பு உங்களுக்கு மட்டும்தான் யா ரசூலுல்லாஹ் போதும், வேற யாருக்கும் காணாது, நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்க யா ரசூலுல்லாஹ் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நானும் வாரேன், என்ற மனைவி ஆயிஷாவையும் கூட்டிட்டு வாரேன்டாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு மட்டும்தான் போதும், உங்களுக்கு மட்டும்தான் காய்ச்சினேன், நீங்க மட்டும்தான் வரணும், வந்து குடிச்சிட்டு போங்க யா ரசூலுல்லாஹ் என்றாங்க. ஸஹீஹுல் முஸ்லிம் 2037வது ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப நான் வரல, நீங்க போங்க. போயிட்டாரு. போய் வீட்ட இருந்து யோசிக்காரு, என்னடா ரசூலுல்லாஹ் வரலையே, திரும்ப வர. அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் தான் காய்ச்சி வச்சிருக்கிற, சூப்பு கொஞ்சம் தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் போதும், நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்க யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வாரேன், என் மனைவி ஆயிஷாவையும் கூட்டிட்டு வாரேன். இல்ல உங்களுக்கு மட்டும் போதும், நீங்க மட்டும் வாங்க. அப்ப நான் வரல, போங்கண்டார். போயிட்டாரு. 3வது தரம் வார. அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் தான் காய்ச்சி வச்சிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், சூப்பு கொஞ்சம் தான் இருக்குது, நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்களேன்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் வருவேன், என் மனைவி ஆயிஷாவையும் கூட்டிட்டு தான் வருவேன்டாரு. அப்படியாவது வந்து குடிச்சிட்டு போங்கன்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருடைய வீட்டுக்குள் போகிறார். அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய மனைவி ஆயிஷாவும் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளும் ஆயிஷா ரலியல்லாஹுடைய தோளும் ஒன்றோட ஒன்று உரசிச்சு பட்டு பட்டு என்ற வீட்டுக்குள்ள வந்தாங்க. அல்லாஹ் அக்பர். நம்மளும் அப்படிதான் ஃபெஸ்டா கல்யாணம் முடிச்சு ஊர்ல வழக்கம் ஒன்றைக்கு சாப்பாடு போடுற வழக்கம். மாமட விட்ட, தாத்தட விட்ட, காக்கட விட்ட, அப்ப பைக்ல நல்லா பிடிங்க, தோலை பிடிங்க, என்ன பின்னுக்கு பிடிச்சிருக்கிறீங்க, பிடிக்க தெரியாதா, நல்லா பிடிங்கல தோலை, சரியான பாசம். அப்ப தோலை பிடிக்கிறபடி கலரும் போல இருக்கும், நல்லா பிடிங்கன்னு பரவாயில்ல வேதனையை தாங்கிக்கிட்டு சொல்லுவார். கொஞ்சம் பைக்ல மெதுவா பிடிங்க, என்ன தோலை கலட்டி எடுத்துருவா இவ்வளவு, எங்க போச்சு எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மனைவியோடு யாரோ கொடுக்குகின்ற சூப்புக்காக வேண்டி நானும் வருவேன், என்ற மனைவியையும் கூட்டி வருவேன், நானும் வருவேன், என்ற மனைவியையும் கூட்டி வருவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி கொண்டு போய் சூப்பு குடித்தார்கள் என்று சொல்லுகின்ற ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலேயே பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதனால நானும் நீங்களும் கணவன் மனைவி என்று வாழுகின்ற காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது. ஒரு தரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் சண்டை வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்துக்கு மேலால ஆயிஷா சத்தம் போட்டு பேச்சு வந்துட்டு உடனே அபூபக்கர் ரோட்டால வாராரு.
அப்படியே வீட்டுக்கு முன்னால வாராரு. ஆயிஷா நாயுடைய சத்தம் அப்படியே கேக்குது, வெளியில கேக்குது. உள்ளுக்கு போனாரு. ஏய், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னுக்கு இவ்வளவு சத்தமான்னு உட்டாரு. ஒரு அறை, மூக்கு உடைஞ்சிட்டு ரத்தம் வலியுது, மூக்கு உடைஞ்சு ரத்தம் வலிக்குது. உடனே ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், மாமா அடிக்காதங்க, ஆயிஷா சின்ன பிள்ளை, ஏன் அடிக்கிறீங்க, அவ அப்படித்தான் பேசுவா, ஏன் மாமா அடிக்கிறீங்க, அடிக்காதங்கன்னு சொல்லி விளக்கிட்டாரு. விளக்கின உடனேயே அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு ஆயிஷா அவர்களை விட்டுட்டு மாமனாரு போயிட்டாரு. போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா நாய் கிட்ட போய், ஆயிஷா அம்மா, மனைவியே, தங்கமே, பாத்தீங்களா உங்களோட வாப்பா உங்களுக்கு அடிச்சாரு, நான் தானே விளக்கினேன், அடிக்காதங்கன்னு நான் தானேமா சொன்னேன், நீங்க என்னோட கோபிச்சு கொள்ளாதங்க, என்னோட கோபிச்சு கொள்ளாதம்மான்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாகி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிற சிரிப்பு திரும்ப அபூபக்கர் வாராரு ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே அந்த சிரிப்பு திரும்ப ஊட்ட விட்டு வெளியால கேக்குது. அப்ப திரும்ப உள்ளுக்கு போய் கேட்கிறாரு, கதவை தட்டி, அஷ்ரிகானி ஃபி சில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிகுமா, உங்க ரெண்டு பேருடைய சண்டையிலும் நான் பங்கெடுத்ததை போல உங்க ரெண்டு பேருடைய சந்தோஷத்திலையும் நானும் பங்கெடுக்கட்டுமா, சண்டை நடந்துச்சு, நானே வந்து அடிச்சிட்டு போனேன், இப்ப ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க, நான் வந்து சமாதானம், நீங்க சிரிக்கிற அந்த மஜ்லிஸ்ல நானும் உட்காரட்டுமான்னு கேட்டாரு. அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சிட்டு போனாங்க என்று சொல்ற ஹதீஸை நாங்க முஸ்னத் அஹ்மது என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 18394வது ஹதீஸாக பார்க்கிறோம். சம்டைம் நமக்கு நம்மட மனைவிக்கும் பிரச்சனை வந்து நம்மட மாமாக்காரன் வைஃப் சண்டை பிடிக்கக்குள்ள, என்ன மர்மானுக்கு அப்படி ஏசுறன்னு சொல்லி அப்படின்னு வரக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், பாருங்க மாமா, மகளையா பெத்து வச்சிருக்கீங்க, என்ன பேச்ச பேசுது இது, என்ன நாளை எனக்கு வந்த சோதனை இது, இது கையாலையெல்லாம் அடிக்க வேணாம், நல்ல தெக்க பொல்லாட குடுங்க மாமா, நல்ல தெக்க பொல்லால குடுங்க மாமான்னு சொல்லி பொல்ல தூக்கிட்டு கொண்டு போய் கொடுத்து பொல்ல கொடுத்து மனைவிக்கு அடி வாங்கி கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சண்டை நடந்த உடனேயே அடிக்காதங்கப்பா, அடிக்காதங்க, ஆயிஷா சின்ன பிள்ளை அப்படித்தான் பேசு, ஏன் அடிக்கிறீங்க என்று சொல்லி இரண்டு பேரும் சமாதானமாகி சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்க்கையில எல்லோருடைய வாழ்க்கையிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி போல பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது ஐநாயின கண்டு ஐநாயின அதுக்கு ரீசனை கண்டு ஐநாயின முடிச்சு கொண்டோம் என்றால் நாள்கள் நீடிக்காது, நேரங்கள் வேஸ்ட் ஆகாது, சொத்தைகள் சுருங்காது, முகங்கள் நீளாது, எந்த நாளும் வாழ்க்கைகளில் சந்தோஷம் என்று சொல்லுவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இப்ப வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படியான கணவன் மனைவிமாரெல்லாம் சுவர்க்கத்துக்கான கணவன் மனைவிமார்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். என்ன அப்படி என்று கேட்டால், இந்த உலகத்திலேயே நரகம் போகக்கூடிய அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற ஒரு மனைவியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். சஹீஹுல் புகாரி 3237வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா தார் ரஜுலு இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபஅபத் பாத கதுபான் அலைஹா லஅனத்துஹல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண்ணை பெண்கள் நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் சாதிக்குகின்ற இடம் அந்த படுக்கை அறை. பெண்கள் சாதிக்குகின்ற இடம், மகனே என்னதான் கூத்து போட்டாலும் எனக்கிட்ட நீ வந்தே ஆக வேண்டும் என்று அந்த இடத்தை காத்து கொண்டு எங்களுடைய காரியங்களை தீர்மானிப்பதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கும் இருக்குகின்ற ஒரே ஒரு இடம் அந்த படுக்கை அறை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்காக இன்பம் பெறுவதற்காக அழைக்கிற போது அந்த பெண் வரமாட்டேன் என்று அவள் மறுப்பாளாக இருந்தால் விடுகிற வரைக்கும் வானவர்களுடைய சாபம் அந்த பெண் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற குடும்பம், அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற ஒரு பெண் எப்படி சுவர்க்கம் போவாள் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. எப்படிப்பட்ட மனிதன்? அவன் நேரத்தோடு எழும்புகிறான், தன்னுடைய மனைவியையும் எழுப்பாட்டுகிறான். அவன் எழும்பி தொழுகிறான், தொழுதுவிட்டு ஐக்கல இம்ராஅத்தஹு அவனுடைய மனைவியை எழுப்புகிறான், அவளையும் தொழ வைக்கிறான். அவளை எழுப்புகிற போது அவள் எழும்ப மறுக்கிற நேரத்திலே தண்ணியை எடுத்து முகத்துல கொஞ்சம் தெளிக்கிறான். அப்படிப்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சுவர்க்கம் போய்விடலாம்.
அப்ப சுவர்க்கம் போகின்ற கணவன். அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுக்கு அருள் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண் என்றால் நேரத்தோடு எழும்புகிறாள், தானும் தொழுகிறாள், தன்னுடைய கணவனை தொழுவதற்காக எழுப்பாட்டுகிறாள், கணவன் தொலை எழும்புவதற்கு மறுக்கிறான். அந்த நேரத்திலே தண்ணீர் ஒரு சொட்டை எடுத்து முகத்திலே தெளிக்கிறாள். அப்படிப்பட்ட மனைவிக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. நம்ம தூங்கக்குள்ள கணவனும் மனைவியும் 2 பேரும் பெட் பிடிக்கணும். என்ன பாப்பமா தங்கம், பாப்பமாடா, நேரத்துல எழுமினா நான் தண்ணி ஊத்துறையா, நீங்க நேரத்துல எழுமினா நீங்க எனக்கு தண்ணி ஊத்துறையா, பாப்பமா. அருளை பெற்ற குடும்பம், சுவர்க்கத்துக்காக போகின்ற கணவனும் மனைவியும் நேரத்தோடு எழும்பி கணவனை எழுப்பாட்டுகிற போது அந்த கணவன் எழும்ப மறுக்கிற நேரத்தில் முகத்திலே தண்ணீரை தெளித்தால் அல்லாஹ் அந்த மனைவிக்கு அருள் செய்வானாக. கணவன் எழும்பி மனைவியை எழுப்பாட்டுகிற போது மனைவி எழும்ப மறுக்கிறாள், அந்த நேரத்தில் முகத்திலே தண்ணீரை தொளிக்கிறான், அல்லாஹ் அந்த கணவனுக்கு அருள் செய்வானாக. கணவனும் சுவர்க்கம், மனைவியும் சுவர்க்கம். கணவனும் சுவர்க்கம், மனைவியும் சுவர்க்கம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று எங்களுடைய வாழ்க்கைகளில் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க ஓட வேண்டிய ஒரு இடம், தப்புறத்துக்காக ஓட வேண்டிய ஒரு இடம் என்ன தெரியுமா? அல் குர்ஆன், அஸ்-சுன்னா. அந்த 2க்குள்ளையும் கணவன் மனைவி இருப்பார்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் தான். ஒரு தரம் அவ்ஸ் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹவுலா பின்த் தஅலபா 2 பேருக்கும் ஒரு சின்னொரு வாய்த்தர்க்கம் வருகிறது. வந்த உடனேயே அந்த நேரத்தில பிரச்சனைப்பட்டு மனைவியை பார்த்து என்ன செய்தார் என்றா அவ்ஸ் இப்னு சாபித் லிஹார் செய்கிறார். ஜாஹிலியா காலத்துல லிஹார் என்பது இன்றைக்கு இருக்குகின்ற தலாக்கை போல அன்றைக்கு இருந்துச்சு. அப்ப தலாக்குடைய லிஹாருடைய சட்டம் எல்லாம் வரல. அந்த நேரத்தில இவர் லிஹார் செய்கிறார். லிஹார் செஞ்சிட்டு மனைவியை விட்டுட்டு வெளியில போயிட்டார். வெளியில போய் சண்டை முடிஞ்ச உடனே வாராரு. வந்து வீட்டுக்குள்ள மனைவியோட சமாதானமா பேசுறாரு. அப்படித்தானே ஆம்பளை எல்லாம் அப்படித்தானே, வீட்டுக்குள்ள பிடிக்கிற சண்டை ரோட்டுக்கு போயிட்டு வந்து தேவை வந்தா மனைவியோட பேசுற. இவர் என்ன செய்யறாரு? மனைவியோட கிட்ட வந்து பேசுறாரு, மனைவியோட அன்பா இருக்க பாக்குறாரு, இல்லறத்துல ஈடுபட நினைக்கிறாரு. உடனே அந்த பொம்பளை சொன்னா, ஹவுலா சொன்னா, இங்க பாருங்க, நீங்க என்ன லிஹார் செஞ்சிட்டீங்க, தொட இயலாது, நெருங்க இயலாது, என்ன பிடிக்க இயலாது, நீங்க என்னோடு இருக்கிறது சம்பந்தமாக யோசிக்கணும், ஏனென்றா இப்ப எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முறிஞ்சிட்டு என்றாரு. இவர் கேட்கலாம், அப்படியாண்டு என்ன செய்யறாரு? மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக எத்தனிக்கிறார். அந்த நேரத்தில் ஹவுலா பின்த் தஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணவனை சொல்லி பார்த்தா கேட்கல, வயசாலி பிடிச்சு தள்ளிட்டான், விழுந்துட்டாரு. பிடிச்சு தள்ளிட்ட உடனே ஓடி போய் அந்த பொம்பளை ஓடி போய் பக்கத்து வீட்டில் ஒரு ஆடையை இரவலாக வாங்கி கொண்டு, அல்லாஹ் அக்பர், பக்கத்து வீட்டில் ஒரு ஆடையை இரவலாக வாங்கி கொண்டு ஆடையை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடினார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் இருக்கிறாரே அவ்ஸ் இப்னு சாபித், உண்மையில் வயது போனவர், கண் பார்வை குறைந்தவர், அவரை விட்டு என்னால் வாழ முடியாது, என்னுடைய அழகையும் என்னுடைய இளமையையும் அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் எனக்கு தீர்ப்பு சொல்லணும், நான் கணவனோடு வாழணும், கணவனை பிரிவதற்காக இந்த இடத்தில் வரவில்லை யா ரசூலுல்லாஹ், கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனாலும் அவர் எனக்கு லிஹார் செய்து விட்டார், என்னை லிஹார் பண்ணி விட்டார், என்ன நிலைமை சொல்லுங்கள், அவரோடு வாழ வேண்டும் சொல்லுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா, நீ இப்ப இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது என்றாங்க. அப்ப அந்த மனைவி உடனே, யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு தீர்ப்பை தர வேண்டும், நீ என்னுடைய கணவனோடு நான் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அவகாசத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே அந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹு தஆலா 7வது வானத்திலே இருந்து உடனடியாக ஒரு வஹியை இறக்குகிறான். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலு ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுருகுமா. நீங்கள் 2 பேரும் வாதாடி கொண்டிருந்த, பிரச்சனை பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாஹ் அக்பர். எப்படியான ஒரு மனைவி பாருங்கள். உலகத்தில் இருந்த நிலையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து உலகத்திலே உலக ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் பதில் சொல்லுகின்ற ஒரு வசனத்தை இந்த உலகத்திலே அழைத்து வந்த ஒரு மனைவி, அந்த பெண்ணுடைய வசனம் அந்த பெண்ணுடைய விடயத்திலே இறங்குகிறது.
அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹவுலா சந்தோஷப்பட்டு கொள்ளம்மா, உன்னுடைய விடயத்தில் அல்லாஹ் தீர்ப்பை தந்து விட்டான். என்ன தீர்ப்பு யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள். உன்னுடைய கணவனை அழைத்து வா. ஓடி போறார். ஹவுஸே, உண்மையில் உங்களோடு நான் வாழ வேண்டும், நீங்கள் என்னோடு பாசமாக இருக்க வேண்டும், நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, உங்களோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் செய்த தவறை பொறுத்து கொண்டு இருக்காமல் உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடினேன். அவரும் தீர்ப்பு இல்லை என்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய விடயத்தில் தீர்ப்பை தந்து விட்டான், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வரச் சொல்லுகிறார் என்றார்கள். உடனே போறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாரு. ஹவுஸ் போன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹவுலா இவர் வயசு போன ஒரு ஆளம்மா, பலவீனமான ஒரு மனுஷர் அம்மா, கண் பார்வை குறைந்த ஒரு மனிதர் அம்மா, அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள், பாசத்தோடு நடந்து கொள் என்றார்கள். ஹவுஸ் இப்னு சாபித்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹவுஸே, அந்த பெண் உனக்காக வாழுகிறார் அப்பா, அந்த பெண்ணோடு இரக்கமாக இரு அப்பா, அந்த பெண்ணோடு பொறுமையாக இரு, வயசு போன காலம், பட்டதற்கும் மாத்திரம் வரும், தொட்டதற்கும் மாத்திரம் வரும், கொஞ்சம் பொறுமையாக வாழு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வதற்கான நிபந்தனைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெரிய ஒரு வரலாறு. இதுல என்ன முக்கியம் என்றால், குடும்பத்தில் ஒரு தவறு நடந்த போது, இல்லறத்துக்குள்ளேயே வருவதற்கு முதல் ஒரு குற்றம் நடந்த போது உடனே யாரும் காணவில்லையே, அல்லாஹ்வும் நானும் நீங்களும் தானே இருக்கிறோம், தௌபா செய்து கொள்ளலாமே, வாங்க அன்பு கணவரே, நான் உங்களை மன்னித்தேன், நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வருமாக இருந்தால், இஸ்லாம் என்று வருமாக இருந்தால், ஏகத்துவம் என்று வருமாக இருந்தால், ஹலால் என்று வருமாக இருந்தால், ஹராம் என்று வருமாக இருந்தால், நீ வேறு நான் வேறு, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் மார்க்கம் என்று வருகின்ற இடத்தில் நீ வேறு நான் வேறு. காரணம், இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை இந்த உலகத்துக்காக அல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அழிவில்லாத ஒரு வாழ்வு, அந்த மறுமையில் நான் சுவனம் போக வேண்டும், நீங்களும் சுவனம் போக வேண்டும் என்ற அந்த உயர்ந்த உள்ளங்கள் அவருடைய உள்ளத்திலே சிந்தனைகளே இருந்தது. தோழர்களே, அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகர்கள், அதனால நம்மட குடும்பத்திலையும் நல்லது நடக்கக்குள்ள, நல்ல விஷயம் நடக்கக்குள்ள கணவன் ஒத்துழைக்கோடும், பெண்ணும் நல்லது செய்யக்குள்ள பெண்ணும் ஒத்துழைக்கோடும், கணவனும் ஒத்துழைக்கோடும். அப்படி இருந்தால் இரண்டு பேருக்குள்ளையும் என்ன செய்யலாம், மாஷா அல்லாஹ், நல்ல புரிந்துணர்வோடு, மார்க்கத்தோடு, ஏகத்துவத்தோடு, வணக்கத்தோடு, திக்ரோடு, குர்ஆனோடு, சுன்னாவோடு இந்த உலகத்தில் வாழ. நான் சும்மா கேட்கிறேன், இதுல இருக்கிற எல்லா, நான் உட்பட எல்லா கணவன்மாரும் எப்ப நம்ம மனைவிட்ட போய் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இருக்கிறோம், உப்பு காணான்னு சொல்லி இருக்கிறோம், ஒழுங்கா பொரியல்லன்னு சொல்லி இருக்கிறோம், சூப்புக்கு கொஞ்சம் உப்பு கூடன்னு சொல்லி இருக்கிறோம், அப்படித்தானே? எப்ப போய் தொழுதியாம்மா, இன்றைக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்பினீங்களாம்மா, எத்தனை ஜூஸ் ஓதினீங்கம்மா, பிள்ளைக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தீங்களா, எத்தனை 12 ரக்காத், இன்றைக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு, சுவர்க்கத்தில் ஒரு வீடு 12 ரக்காத் சுன்னத்து தொழுதால், அந்த சுன்னத்தை செஞ்சிட்டீங்களாமா, எனக்காக துஆ கேட்டீங்களாமா, கேட்டோமா என்று கேட்கிறேன். சாப்பிட்டியா, உடுத்தியா, பவுடர் போட்டியா, திண்டியா, குடிச்சியா, எல்லாமே கேட்கிறோம். பிள்ளை வந்தானா, பிள்ளை படிச்சானா, பிள்ளை டியூஷன் போனானா, இங்கிலீஷ் படிச்சானா, மேத்ஸ் படிச்சானா, சயின்ஸ் படிச்சானா, எல்லாமே கேட்கிறோம். நான் சும்மா கேட்கிறேன், மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்வு, அங்கே ஒன்று நரகம் அல்லது சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்துக்கு போவதற்காக உங்களுடைய மனைவியிடத்தில் எப்போது நீங்கள் கேள்வி கேட்டது? நான் கேட்கிறேன், பெண்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னுடைய மனைவி உட்பட, எப்போது கணவனிடத்தில் தங்கமே, அன்பு கணவரே, குர்ஆன் ஓதினீர்களா, சுபகு தொழுதீர்களா, தஹஜ்ஜத்துக்கு எழும்பினீர்களா, பிரயாணத்தில் பக்குவமாக இருந்தீர்களா, காலை மாலை திக்ர் ஓதினீர்களா, எப்போது கேட்டீர்கள்? மோதிரம் வாங்கி வந்தீங்களா, சோல் வாங்கி வந்தீங்களா, அபாயா வாங்கி வந்தீங்களா, புடவை வாங்கி வந்தீங்களா, ஓப்பன் கிட் வாங்கி வந்தீங்களா, ஃப்ரேயா கிட் வாங்கி வந்தீங்களா, சல்வார் வாங்கி வந்தீங்களா, சராரா வாங்கி வந்தீங்களா, நைட்டி வாங்கி வந்தீங்களா, எல்லாமே கேட்கிறோமே. அந்த கணவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற அந்த பணியை செய்கின்ற மிக முக்கியமான பாரதூரமான கடமை ஏன் கேட்க மறந்து விடுகிறீர்கள்? ஏன் கேட்க மறந்து விடுகிறீர்கள்? இந்த உலகத்தில் சில கணவனும் மனைவியும் இல்லறத்திலே இருந்து ஓரமாகி இபாதத் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இபாதத் முழுக்க இபாதத் செய்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், சஹீஹுல் புகாரி 5052வது ஹதீஸ், 5052வது ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார். நல்ல மார்க்கமுள்ள, அழகுள்ள, ஞானமுள்ள, வெட்கமுள்ள நல்ல ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க.
அந்த நேரத்தையில அவர் மனைவியோடு அன்போடு வாசத்தோடு வாழ்றாரு. மாமனார் என்ன செய்வாருண்டா, மருமகள்கிட்ட போவாரு. இப்படி எந்த பெண்ணாவது மாமனாரை கண்டிருப்பீர்களா? ஒரு நாளையில மாமனாரு மகன் எப்படி என்று கேட்டிருப்பாரா? அல்லப்பா, எனக்கிட்ட இருந்து பட்ட பாட்டுக்கு அந்த பொம்பளை கிட்டையாவது பேய்த்திருந்து கொஞ்சம் பேர் இவனை வச்சிருந்தா நம்மட மானம் மரியாதை போயிடும் என்று கல்யாணம் முடிச்சு கொடுத்த வாப்பா மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மாமனாரு மருமகள்கிட்ட போய் மருமகள்கிட்ட கேட்பாரு, மருமகளே மா என் மகன் எப்படிமா இருக்கிறான், நல்லா இருக்கிறானா, உங்களோடு நல்ல சந்தோஷமா வாழ்றானான்னு கேட்பாரு. அப்ப சொல்லுவா, ஆமா நல்லா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, நாங்க நல்லா இருக்கிறோம் என்பா. அந்த நேரத்தையில இப்படியே அவ விசாரிச்சுட்டு இருப்பார். ஒரு தரம் வந்து கேட்டார், மருமகளே என் மகன் எப்படிமா, அப்துல்லா எப்படிமா வாழ்றா உங்களோட அப்படின்னு கேட்டாரு. அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்ன வார்த்தையை பாருங்கள். மாமா மாமா, என்றைக்கு நீங்கள் எனக்கு உங்களுடைய மகனை திருமணம் முடித்து தந்தீர்களோ அன்றையில் இருந்து ஒரு நாளில் கூட என்னுடைய வீட்டுக்குள் வந்து என்னுடைய அறைக்குள் வந்து கதவு சீலையை இழுத்து விட்டு வா தூங்க என்று பாசமாக என்னை அழைத்தது கிடையாது. ஒரு நாளில் கூட அவர் எனக்கு மடியை தந்து என்னுடைய மடியிலே படு அம்மா என்று சொன்ன வரலாறு கிடையாது. ஆனால் நல்லவர், இரவு முழுக்க நின்று வணங்குகிறார், பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறார், குர்ஆனை ஓதியே முடிக்கிறார். யா ரசூலுல்லாஹ், ரொம்ப நல்லவர். ஒரு நாளில் கூட பாசத்தோடு ஆசையோடு என்னை வந்து அணைத்துக் கொண்டு கதவு சீலையை இழுத்துக் கொண்டு மடியை தந்து படு என்று சொன்ன வரலாறு கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லவர். நான் படுக்கையில் சந்தோஷப்படவில்லை, இல்லறத்தில் நான் சந்தோஷப்படவில்லை. ஆனால் அந்த கணவர் ரொம்பவும் நல்லவர். தொழுகையில் குறைவல்ல, நோம்பில் குறைவல்ல, இபாதத்தில் குறைவல்ல, அவர் ரொம்ப நல்லவர் மாமா என்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஓடுறார் மாமனார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த அவன் வணங்குறான், இப்படி எப்படி எல்லாம் வணங்குறான், மருமகளுடைய விடயத்துல ஓட்டைய விட்டுட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் வர சொல்லுங்கள் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கிட்ட போடாங்க. என்னப்பா, என்ன மனைவியோடு எப்படி வாழ்றீங்க? நல்லா வாழ்ற யா ரசூலுல்லாஹ். எப்படி குர்ஆன் ஓதுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாளைக்கு ஒரு இரவில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்து விடுகிறேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், பகல் முழுக்க நோன்புதான் யா ரசூலுல்லாஹ், பகல் முழுக்க நோன்புதான் பிடிக்கிறது, எல்லா நேரமும் இபாதத் செய்யற, ரொம்ப நல்லா வாழ்றேன்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை அப்படி நோன்பு பிடிக்காத, அப்படி குர்ஆனை ஓதாத, ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை ஓது, ஒரு நாள் 2 நாள் விட்டு ஒரு நோன்பை பிடி என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல, எனக்கிட்ட பலம் இருக்குது, சக்தி இருக்குது, தைரியம் இருக்குது, நான் பிடிப்பேன், என்னால் முடியும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டதை போல நீ நோன்பு நோடு, குர்ஆனை என்ன செய்ய இப்படி முடிச்சுக்கேன்னாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போது பின்னால் அவர் கவலைப்படுறார். அல்லாஹ்வுடைய தூதர், அன்று சொன்னதை போல நான் புத்தியை கேட்டிருந்தா இன்றைக்கு இப்படி நான் இருக்க மாட்டேனே என்று கவலைப்படுறார். என்ன சொல்றேன் என்றால், அன்றைக்கு இருந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தை விட்டு தூரமாகிவிட்டு இபாதத் என்றுதான் வாழ்ந்தார்கள், மற்ற விடயங்களை நினைத்துக் கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தந்த பாக்கியத்தை பாருங்க. மனைவியுடைய வாயில ஒரு கவலை உணவை ஊத்துறது, தீர்த்தி விடுறது தர்மம். தர்மத்துக்கு என்ன நன்மை? என்ன? சுவர்க்கத்தில் ஒரு வாயில் இருக்கிறது, பாபு சதகா. அந்த பாபு சதகாவின் ஊடாக நீங்கள் போகலாம். உங்களோட மனைவியோடு இல்லறத்தில் சந்தோஷமாக ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்துவது சதகா. அந்த சதகா என்று சொல்லுகின்ற பாபின் ஊடாக நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? போகலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சுவனத்தை நோக்கி பயணிக்குகின்ற கணவனும் மனைவியுமாக மாற வேண்டிய கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தின் அடிப்படையில் கணவன் மனைவியாக வாழ்ந்து, மார்க்கத்தின் அடிப்படையில் கணவன் மனைவியாக இந்த உலகத்திலே இருந்து பிரிவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.